Hi friends, good evening to all. Welcome to Sumit Sagar Tech free online course. இப்போ வந்து நம்ம ஜாவா செகண்ட் டே கிளாஸஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேவில் வந்து நம்ம என்னென்னா ஜாவானா என்ன, அதோட இன்ட்ரோடக்ஷன் என்ன, அது எந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது, அதில் மெத்தட் என்ன, கிளாஸஸ் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, வேரியபிள்ஸ் என்னன்னு நம்ம பேசிக்காக வந்து பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா ஜேடிகேவும் எக்லிப்ஸும் வந்து ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் ஃபஸ்ட் டேவில். இப்போ செகண்ட் டேவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து ஜேடிகே இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜேடிகேவும் எக்லிப்ஸும் ரெண்டையும் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்னென்னா ஜேடிகே எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அப்போ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நம்ம கூகுளில் போய்ட்டு என்னென்னா டவுன்லோடு ஜேடிகே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஃபஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணதுக்கு ஒன்று அதில் ஒரு ஆப்ஷன் வரும், ஆர்க்கல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அப்போ ஆர்க்கல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜேடிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்க்கல் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஆர்க்கல் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிட்டு ஜேடிகே ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டவுன்லோட் பண்ணிடுறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நல்லா கவனிச்சிங்க. கூகுளில் போய்ட்டு ஜேடிகே டவுன்லோடு லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வெர்ஷன் வரும். அதில் ஏதாவது உங்கள் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துட்டு அந்த பிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஜேடிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா ஆர்க்கல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் பண்ணுறோம். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஜேடிகே ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு என்னென்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து என்னென்னா கிளிக் பண்ணி ரென்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கமெண்ட் பாக்ஸ் விண்டோஸ் +6 கிளிக் பண்ணால் கமெண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு நம்ம எந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், நம்ம கரெக்டான வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஜாவா வெர்ஷன் டைப் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வந்துடும்னா எந்த வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு வந்துடும். இதான் வந்து செகண்ட் ஸ்டெப்பு. நம்ம எந்த வந்து ஜேடிகே ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணமோ அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணால் கிளிக் பண்ணி ரென்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு அது கேட்குற ஸ்டெப்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஜேடிகே இன்ஸ்டால் ஆனோன்னா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு ஜாவா வெர்ஷன் போய்ட்டோம்னா அது ஜாவா வெர்ஷன் வந்து வந்துடும். இதான் வந்து என்னென்னா ஜேடிகே இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ஸ். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா எக்லிப்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்னா சேம் அதே ப்ராசஸ் தான். கூகுளில் போய்ட்டு எக்லிப்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோடுன்னு டைப் பண்ணோம்னா அதில் வர ஃபஸ்ட் லிங்க் வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்னென்னா டவுன்லோட் ஆகும். என்ன பண்ணலாம், ஜிப் ஃபைலில் ரேர் ஃபைல் வந்து என்னென்னா டவுன்லோட் ஆகும். அந்த ஜிப் ஃபைலோ இல்லை ரேர் ஃபைலோ நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்கான ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஸ்டால் பண்ணுறோம். இப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபினிஷ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்னா எக்லிப்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து என்னென்னா ஜேடிகேவும் இன்ஸ்டால் ஆகிடும், எக்லிப்ஸும் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ எக்லிப்ஸ் இன்ஸ்டால் ஆனோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறோம். அப்போ சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒரு பேக்கேஜை வந்து டிக்ளேர் பண்ணுவோம். பேக்கேஜ்க்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணுவோம். கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெத்தடை டிக்ளேர் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் தான் இருக்குன்னா சிம்பிள் ஜாவா ப்ராஜெக்ட். இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டேவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைய செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். ப்ளீஸ் சப்போர்ட் சுமித் சாகர் டெக். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்டு தான் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ நெக்ஸ்ட் டே கிளாஸில் பார்ப்போம். பாய்.